ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் ஜீவா. நம்ம மதுரை, நம்ம திருப்பரங்குன்றம், நம்ம முருகன் கோவில் இப்போ எச் ராஜா கையில் எடுத்திருக்கிறார். மதுரை மக்களிடம் கையிலிருந்து எச் ராஜா கையில் எடுத்திருக்கிறாரு. இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது இந்து மலை, இந்து மக்களுக்கான மலை. இதில் தர்கா என்ன இது நீங்கள் ஏதோ பழியெல்லாம் கொடுக்குறீங்களா? இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திரண்டு முருகன் மலையை மீட்போம் தர்காவிடம் இருந்துங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிருக்கு. இது வழக்கம் போல் இது இந்து விரோத அரசு, ஸ்டாலின், இந்த திமுக இவங்க திட்டமிட்டு நடத்துகிறாங்க, எங்களை தைப்பூசத்துக்கு கூட முருகன் கோயில் போக விடாமல் தடுக்கிறாங்கன்னு வழக்கம் போல் வளமையான குற்றச்சாட்டுகளை திமுக அரசு வச்சுருக்காரு. அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு, மாமா மச்சானா வாழ்ந்துட்டு இருக்கோம், இது புதுசு கிடையாது, இந்த கேஸ் ஏற்கனவே போய் எல்லா கேஸ்லையும் சாதகமாக வந்துருச்சு, திருப்பி இதை பிரச்சனை பண்ணுறாங்க, வடக்க மாதிரி இங்கே கலவரம் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது நடக்காது, சாஃப்டான முதல்வரை பார்த்துருக்கீங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்கிற முதல்வரை பார்த்துடாதீங்கிற மாதிரி எச்சரிக்கை எடுத்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க மத ரீதியான ஒரு இதை வச்சு தான் அவங்க வளர்ச்சியே, புரியுதா? நீங்கள் தடாகத்தில் வாழ்கிற மீன் ரொம்ப நாள் இற போடலைன்னா அது அழுக்க தின்னு தான் உயிர் வாழும். அது மாதிரி அழுக்க தின்னு உயிர் வாழ்கிற ஒரு ஜீவன்கள் தான் நீங்கள் மதன்ற இதில் உள்ள அழுக்க தின்னு அதில் உயிர் வாழ்கிற ஜீவன்கள் தான். இதில் என்ன அப்படின்னா, முருகன் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. நான் மதுரையில் படித்தோம், திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் தான் எங்கள் காலேஜ். கட்டடிச்சிட்டு வந்தோம்னா அந்த சிக்கந்தர அந்த திருப்பரங்குன்ற மலை உச்சி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாறை இப்படி இருக்கும், அதில் ஏறி நடப்பாங்களே இப்படி இல்லை, அது வேற பாறை இப்படி இருக்கும், தொங்கிக்கிட்டு இருக்கும், அதுக்கு அடியில் ஒரு சுனை இருக்கும். அங்கே போய் படுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக 3 மணிக்கு வெயில் இப்படி இருக்குல்ல, மேலே டாப்பில் வெயில் அடிக்கும்போது ஜில்லுன்னு இருக்குமா, வெயில் காலத்து கீழே சுனை தண்ணி இருக்கும், ஒரு தாமரைகள்லாம் சின்ன சுனை தான். 3 மணிக்கு வெயில் இப்படி அடிக்கும்போது கரெக்டாக மேலே வெயில் அடிச்சோன்னே தூங்கி எழுந்திரிச்சு கட்டடிச்சு வந்துடும். ஸோ அங்கே இருந்தோம் அப்படிங்கும்போது அப்புறம் இந்த காலேஜ்காரன்லாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆகும், பல பிரச்சனைகள் வரும். சரி, அந்த கல்லூரியில் படித்து இன்னைக்கு ஒரு பார்க்கோட்டும் தமிழ்நாடு இல்லை, அது காலேஜ்காரங்கன்னே தெரியும். அந்த ஓனர்லாம் ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய ஆசிரியர்கள்லாம் நினைச்சா என்னுடைய மாணவன் உமாபதி அவர்கள் இன்று பட்டையை கிளப்பி கொண்டிருக்கிறார். அல்ல, அது அப்பயே நம்ம விஜய் டிவில இருந்த காலத்திலே கோவை குண்டு வெடிப்புல இருந்து பல்வேறு செய்திகள் அவரே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அயோத்திக்கு இப்போ வீரமணி நியூஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிட்டீங்க பல வருஷம் ஒரு பழக்கம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு தர்கா இருக்கு. இது முதல்ல தெளிவாக நம்ம இந்து மக்களும் சரி, நானும் இந்து தானே, நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தேன், அது கிடையாது. ஒரு ராஜா ஒத்துக்க மாட்டாரு நம்ம இல்லை, அவங்களுக்காக நம்ம வாழ முடியாது. நம்ம என்ன பிறப்பு, நம்ம எங்கே இருந்தோம், நம்ம சொந்த ஊர் எது, நம்ம எங்கே பிறந்தோன்றது அது உறுதி செய்யப்பட்டது. நம்ம என்ன இவங்கன்னா இதை போஸ்ட் ஆஃபீஸாக சீல் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, அதை இந்த போராட்டமே ஒரு காமெடி போராட்டம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், புரியுதா? இதில் எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்குமே எல்லாருக்குமே முரண்படுவாங்க. இஸ்லாமியர்களும் முரண்படுவாங்க, இந்துக்களும் முரண்படுவாங்க, எல்லாருமே முரண்படுவாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த கோவில் குடவரை கோயில், சமணர்கள் கோயில்லாம் கிடையாது. அது சில பேர் இந்த மாதிரி தப்பாக திரிச்சு விட்டுறது தான். என்ன அது அப்படின்னா, அது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி எதையாவது அவனுக்கு பழி வாங்கணும். இப்போ எப்படின்னா, இந்த சீமான் காசை வாங்கிட்டு பெரியாரை திட்டும்போது பிரபாகரனை போய் திட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி. பெரியாரும் போற்றப்பட வேண்டியவர், பிரபாகரனும் போற்றப்பட வேண்டியவர். ஆனால் அவன் அந்த ரெண்டுக்குள்ளே பிளவை ஏற்படுத்துவதற்காக சீமான் செய்கிறான்னு புரியாமல் அவன் பெரியாரை வந்தோடனே அந்த மாதிரி இது நீ உள்ளே போனோடனே அது கூட வரல, இந்துக்களுக்கே அது சொந்தம் கிடையாதுலாம் போக வேண்டாம். அது ஒரு குடவரை கோயில், தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய தமிழர்களால் வழிபடக்கூடிய கடவுள் முருகன், தமிழ் இனத்தின் தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், தலைவன் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம நடுகள் வழிபாடுக்கு மூத்தவன் முருகன், ஏன்னா அவன் மிகப்பெரிய ஒரு இது, அது ஒரு கான்செப்டான ஒரு விஷயங்கள். அப்புறம் மயில் இருக்குது, அது இருக்குது, அது நிறையா, அதுக்குள்ளே போக வேண்டாம். முருகன் தமிழ் கடவுள். முதல் குடவரை கோயில்கள்னு எடுத்துட்டிங்கன்னா 3 விதமான கோவில்கள் கட்டுமானங்கள் இருந்தது, அதில் கோவில்கள் இருக்குது. இதில் என்னென்னா, ஒன்று குடவரை. குடவரைன்றது தான் நீங்கள் இப்போ இங்கே மகாபலிபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குடவரை கோயில்கள். 1700 வருடங்களுக்கு முன்பு
பாறையை குடைந்து அந்த பாறையிலேயே படிகளை ஒரே பாறைங்க, அந்த பாறையை குடைஞ்சு அதுக்குள்ள தெய்வ உருவங்களை செதுக்கி படிகளை உருவாக்கி என்ன அந்த பாறையிலேயே சுற்றிலும் சிற்பங்களை உருவாக்குறது தான் குடவரை கோவில்களுடைய கான்செப்ட். இதுதான் முதல்ல உருவான கோவில்கள். அது எப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல செதஞ்சிச்சுனாலும் அந்த பாறை அந்த மலையே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு மிகப்பெரிய பாறை, மிகப்பெரிய ஒரு 1000 ஸ்கொயர் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பாறை இருக்குன்னு வைங்க. அதில் ஒரு நுணுக்கத்தில் அந்த இறைவன் அதை குடையிறதே ரொம்ப கஷ்டங்க. மிஷின் வச்சுலாம் குடைய முடியாது, கையில் தான் குடைய முடியும். குடைஞ்சி ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு அதுலேயே வந்து ஒரு முருகனோ ஒரு சிவன் உருவத்தையோ இவர்கள் உருவாக்கும் போது என்னன்னா, அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த பாறையை வேஸ்ட்டாக போயிடும். அப்போ எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் குடவரை காலம். அதற்கப்புறம் வந்து கட்டுமான கோவில்கள். கட்டுமான கோவில்கள் அப்படின்றது தான் மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற கோவில்கள்லாம். அது எப்படின்னா, இப்படி ஒரு 2 தூண் இருக்கும், இப்படி 2 தூண் இருக்கும், இந்த தூணை அந்த தூணை தாங்கும், அந்த தூணை அந்த தூணை தாங்கும். இது ஒரு டெக்னாலஜி. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இந்த மெட்ரோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு தூண் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தூண் இருக்கும். இந்த தூண் வந்து இதை ஆமாம், இப்படி போயிட்டு இப்படி ஒன்று இருக்கும். ஆமாம், இதுதான் இது வந்து நம்மளோட கான்செப்ட் தான். நம்ம கான்செப்டில் ஒட்டுறது பூசுறதுலாம் கிடையாது கோயில்கள் கட்டுவதில். நீங்கள் தஞ்சை கோயில் எடுத்துட்டாலும் சரி, அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி இப்படி மேலே போகும், சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வரும். இது ஒரு என்ஜினியரிங் டெக்னாலஜி. இப்போ நம்ம கோயில்கள் அதே மாதிரி தான். எப்படின்னா, ஒரு 4 கல் இருக்குன்னா 4 கல்லோட எண்டில் இன்னொரு மேலே ஒரு கல்லை வச்சுருப்பாங்க. இது வந்து இதோட வெயிட்டை வந்து இது தாங்கும். இப்படி இருக்கக்கூடிய இது கட்டுமான கோவில்கள். இப்போ ஏன் நம்ம தமிழர்கள் பின்னோக்கி போய் கிடக்கோம்? நம்மளுடைய வரலாற்றில் ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலை தவிர வேறு எதுவுமே ஆவணங்களாக இல்லை அப்படின்னா, அதுக்கு காரணம் கட்டுமானங்களாக அரண்மனைகளை கட்டியதும் கோயில்களை கட்டியதும் தான். இதில் வந்து என்னென்னா, எங்கேயுமே பூச்சி இருக்காது. ஒரு பிரம்மாண்ட அரண்மனை, ஒரு பிரம்மாண்டமான கோயிலை அக்கக்கா பிரித்து போட்டுற முடியும். புரியுதா உங்களுக்கு? நம்ம கோயில்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தூண் இருக்குங்க. இந்த தூண் வந்து தரையில் தாங்கி நிற்கிது. இந்த தூணுக்கும் அந்த 4 தூணுக்கு நடுவில் இப்படி ஒன்று இப்படி 4 கல் வச்சுருப்பான், அதை தாங்கும். அது மேலே கல் வச்சு அப்படி போகும். இதை மேலேருந்து பிரிச்சிங்கன்னா அடி வரை பிரித்து போட்டுடலாம், கலட்டி போட்டுடலாங்க, டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். இதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு மன்னர்களோட அரண்மனை கூட இல்லை. பாண்டியனுக்கு சோழனுக்கு போகிற வச்சுன்னா இவன் போய் சோழ அரண்மனை பூரா பிரித்து பீஸாக ஆக்கி கல்லை அடுக்கி வச்சுட்டு வந்துடுவான். அசம்பல் பண்ணி இது பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க, கழட்டி விடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ சோழர் அரண்மனைலாம் எங்கே இருக்குது? அது எல்லாத்தையும் கலட்டி, அதுதான் சொல்கிறேன், பாண்டியர்கள் தான் பண்ணது. ஆமாம், கடைசியில் வந்து பாண்டியர்கள் தான் வெற்றி பெற்றது. இந்த சோழர்களை வந்து அழித்தொழித்தது வந்து பாண்டியர்கள் தான். சரியா? இப்போ சோழர்கள் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பாண்டியர்கள் தான் வழிகாட்டி அவங்களுக்கு. இடைப்பட்ட காலங்களில் சோழர்கள் பீக்கில் போகிறாங்க ஒரு 140 வருஷம். அதுக்கப்புறம் சோழர்கள் காணாமாக்குனதும் பாண்டியர்கள் தான், சுந்தரபாண்டியன் தான். போய் எல்லாத்தையும் கலட்டி அக்கக்கா போட்டு கழுதையை வச்சு ஏறு உழுதுட்டு போங்கடா அவங்க ராஜ்யமே முடிஞ்சு போச்சு அப்படின்னதோட சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. ஆனால் பாண்டிய சாம்ராஜ்யம் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. இது ஒரு கதை இல்லை, வரலாறு. இதுக்கு இடையில வந்து இஸ்லாமியர்கள் 14ஆம் நூற்றாண்டில் வரான், அதுக்கப்புறம் வராங்க, அதுக்கப்புறம் நாயக்கர்கள் 16ஆம் நூற்றாண்டில் வராங்க. வரும்போது அவர்கள் ஆட்சி செய்கிறாங்க மதுரையை. கிட்டத்தட்ட 90 வருஷங்களுக்கு மேலே டெல்லி சுல்தான்கள் அப்படியே வர்றான். அவனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு உனக்கு எது கப்பம் கொடுக்கணும்னா அதே முஸ்லீம் மன்னன் தான் டெல்லியை கட் பண்ணிவிட்டு இவன் ஆட்சி பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனை காலி பண்ணி துரத்தி விட்டுறாங்க. இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் இருந்த மன்னர்களில் ஒரு ஆள் தான், ஒருத்தர் தான் யாருன்னா அந்த இவர் யார், சிக்கந்தர்ன்றவர். ஒரு 15ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன், ஆட்சி பண்ண ஒரு அதை வந்து இஸ்லாமில் உள்ள முக்கியமானவர்களே சில விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஹராம்னு சொல்லுவாங்க. தடை செய்யப்பட்டதுன்னா ஆடு கோழி பலியிடுறது, அதுக்கப்புறம் இந்த தர்காக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பிரிவு அடக்க ஸ்தலத்தை வணங்கக்கூடாதுன்றது சன்னி பிரிவு இஸ்லாமியர்களுடைய முக்கியமான விஷயம். அவர்கள் தான் நம்ம இதில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் அது இருக்கு, அப்படி இருக்கு. அது ஒரு பக்கம். தௌஹீதுங்கிற பிரச்சாரத்தையும் பண்றாங்களே. ஆமா, இதை வணங்கக்கூடாது, இதை செய்யாதீங்க. ஆமா, 786 எழுதி வைப்பாங்க. அப்பெல்லாம் எந்த நம்பருமே கிடையாது, அப்படி ஒரு நம்பரே கிடையாது. இது மாதிரி மூட பழக்கங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் வந்து என்னன்னா, இப்போ நம்ம எதுக்கு இந்த வரலாறை சொன்னோம்னா, குடவரைகள் மட்டும்தான் இப்போ மிச்சமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ மதுரையில் இருக்க முருகன் கோவில் குடவரை கோவில். புரியுதா உங்களுக்கு? திருப்பரங்குன்றம் முருகன். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில்ன்றாங்க, அது குடவரை கோவில். பழனி முருகன் கோயில்
அதுவும் குடவரை கோயில். அது வந்து மலை உச்சியில இருக்கு. அது மலையில இருக்கக்கூடிய இது இது மலைக்கு நடுப்பகுதியிலே இருக்கு. வருது. அது வந்து குடவரை கோயிலா இருந்தாலும் அது வந்து சிலை வந்து வைக்கப்பட்டது. நவபாசன சிலை வந்து ஆமா. போகர் சித்தர் எழுதி செஞ்சு வச்சிருக்காரு. புலிப்பாணி சித்தர் அவங்களுடைய ஆமா. இது. அந்த மாதிரி ஒவ்வொன்று இது பண்ணது அது வேற. அதை விட்டு இப்போ வந்து இதில் மிச்சம் இருக்கிறது இந்த குடவரை கோயில்கள் மட்டும்தான். ஏன்னா இதை கழட்டி போட முடியாது. அதனால நம்ம வரலாற்றில் இன்னும் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குடவரைகள் இருக்கு, சமண படுகைகள் இருக்கு. இங்கே செஞ்சியில் போனீங்கன்னா சமண படுகைகள் இருக்கு, குடவரை கோயில்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் மதுரை பக்கத்தில் புதுக்கோட்டையில் தென்பரகுன்றம் சொல்லுவாங்க. தென்பரகுன்றம் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி கீழே குயில்குடி மேல குயில்குடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உசிலம்பட்டி ரோடு மதுரையில் வந்து பல இடங்கள்ல என்ன முதல் அந்த மதுரைன்ற எழுத்தே எங்க இருக்குன்னா அழகர் கோயிலில் தான் இருக்கு. அழகர் கோவில்ன்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலம். 2000 வருடத்துக்கு முந்தைய வரலாறு அங்கே இருக்கு, குடவரை இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோயில் தான். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது வரலாற்றில் போனால் ரொம்ப இழுத்துட்டே போகும். அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் முருகன் கோவில். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வந்து குடவரை கிடையாது, சரியா? பல்வேறு முருகன் கோயில் இருக்கு அறுபடை வீடுகளில். இதில் வந்து திருப்பரங்குன்றம் கோவில் பிரதானமான ஒரு கோவில் அப்படின்றது பக்தர்கள் பார்க்குறாங்க. காலங்காலமாக போய் வழிபடுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, எல்லாம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிக்கந்தர் என்பவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது வந்து எப்படின்னா, அந்த இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, டெல்லி சுல்தான்கள் ஆட்சி, அதோட தொடர்ச்சி வருது பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் இருந்தவர் இறந்துடுறாரு. அப்போ வந்து அவர் ஏதாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடாக ஒரு நல்ல மனிதராக இருந்திருப்பார் அப்படின்றதுனால அவரை வந்து வழிபடு பழக்கம் இருக்கு இல்லையா. அதனால் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க மேலே இந்த மலை உச்சியில் போய் அடக்கம் பண்ணி அங்கே ஒரு தர்காவை அந்த காலத்தில் யாரோ கட்டி வச்சுப்பாங்க, அது ஓகே. மன்னர் இறந்துட்டாரு, கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தர்காக்கள் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா செஞ்சி மலை மேலே பார்க்கலாம். அங்கேயும் தர்கா இருக்கா? ஆமாம், அது வந்து கட்டியது கோனார் மன்னர்கள் கட்டியது தான் அது. இது செஞ்சி கோட்டையை கட்டினது இடையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆமாம், அவர்கள் தான் மன்னர்களாக அங்கே இருந்திருக்காங்க. அது வேலூர் மாவட்டம் செஞ்சி பகுதியிலே. வேலூர் மாவட்டம் இல்லை, செஞ்சி தனியாக. செஞ்சி இங்கே. சரி சரி சரி, ஓகே ஓகே. வேலூருக்கு அதுக்கு 100 கிலோமீட்டர் மேலே வரும். ஸோ அந்த மலை மேலே இருக்க கோட்டைகள் ராஜா கோட்டை, ராணி கோட்டைன்னு இருக்குது. அது பிற்காலத்தில் ஒவ்வொரு மன்னர்களாக பெருசு பெருசாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த கோட்டையை கட்டினது அந்த மன்னர்கள். ஸோ அவங்க இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் அந்த இடத்த கைப்பற்றுறாங்க. 17ஆம் நூற்றாண்டு மன்னர்களுக்கு நடக்கிற போரில் இவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கட்டுப்பாட்டில் கொஞ்ச நாள் இருக்கு மராத்தியர். ஆமாம், அவர் வந்து இஸ்லாம் மன்னர்களுடைய போராடுறாரு. அங்கே ஆட்சி செய்த மன்னர்களுடைய அந்த அங்கே வந்து பெருமாள் கோவிலும் இருக்குது. இங்கே ராஜாராணி மலைன்னு 2 மலை இருக்குது. இந்த ராஜா மலையில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவில் இருக்குது. ராணி மலையில் பார்த்தீங்கன்னா 3 அடக்க ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சி காலம் மாறும்போது அவர்கள் ஆளுகைக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் மாற்றி மாற்றி போயிட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ரிவர்ஸில் தட்டி இழுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா எங்கே போய் இது முடியும் அப்படின்றதுல வருது. ஸோ இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவுக்கு மேலே ஒரு இது இருக்குது. அது இன்னைக்கு இவர்கள் வந்து கட்டினது கிடையாது, நேற்று கட்டினது கிடையாது, சுதந்திர காலகட்டத்தில் கட்டினது கிடையாது. அது வந்து பாண்டிய நாடாக தமிழ்நாடாக இருப்பதற்கு முன்பு பாண்டிய நாடாக இருந்த காலகட்டத்தில் நடந்தது. புரியுதா? அப்படி பார்த்தீங்கன்னா அது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அவர்கள் கைப்பற்றினா ஒரு குரூப் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க டெல்லி சுல்தான்கள். அதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. அது வேற, அதுக்கும் இதுக்கும் நீங்கள் இது பண்ண முடியாது. அதெல்லாம் வரலாற்றில் அதுவும் தானே இருக்கு. ஆமாம், கொள்ளையடித்தவர்கள் நல்லது செஞ்சவன்றது. மன்னர்களுக்கு ஏது மதம் வந்தானா எங்க செல்வார்க்கோ கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. ஆமா, இது மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தர்கா கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக இருக்குது. அங்கே யாருமே போகிறது இல்லைங்க. உண்மையிலேயே நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து. நீங்கள் அப்பயே தர்கா அங்கே பார்த்துருக்கீங்க? தர்கா அது இருக்குது, அங்கே இருக்குது. அது இன்னைக்கு நேற்று கட்டினதா 200-300 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அது என்ன கோரிப்பாளையம் பள்ளிவாசல் மாதிரி இருக்குமா? அது ரொம்ப தர்காங்க. அது தர்கானா ஒரு சின்ன தர்கா. கோரிப்பாளையம் பள்ளிவாசல் பெருசா இருக்கும். கோரிப்பாளையம்ன்றது பள்ளிவாசல் இருக்கு, தர்காவும் இருக்கு. அது அங்கே கோரிப்பாளையம் பள்ளிவாசல் தனியாக இருக்கு, தர்கா தனியாக இருக்கு. அது வேற, அது பெரிய இடம், அது கிரவுண்டில் இருக்குது. இது வந்து மலை மேலே ஒரு பெரிய ஒரு கல்லுலேயே கட்டியிருப்பாங்க, மண்டபம் மாதிரி கட்டி. எங்கள் அடக்க ஸ்தலத்தில் ஒரு தர்கான்றது இவ்வளோதாங்க இருக்குது. நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் ஏகப்பட்ட தர்கா இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா அடக்க ஸ்தலம் ஒருத்தர் புதைச்சா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். அதை சுற்றிலும் ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். சில இடத்துல நல்ல இடம் இருந்ததுன்னா பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் அது. ஸோ வந்து இப்படி இருக்கும்போது பச்சைக்கல் மசூதின்னு ஒன்று இருக்குது ராணிப்பேட்டையில்.
பச்சைக்கல்லே கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். யார் இவர்கள் நவாபுகள் காலத்தில் கட்டப்பட்டது பச்சைக்கல் மசூதி. இப்படிலாம் இருக்கு. நீங்க வேலூர்ல நிறைய இருக்கும். உங்களுக்கு வேலூர் நல்ல பழக்கம். வேலூர், ராணிப்பேட்டையில் தான் நிறையா இருக்கு. ஸோ இப்படி பல இடங்கள்ல இருக்கு. இப்போ வந்து இந்த எப்போதாலும் தர்கா இருக்கு, யாராவது போவாங்க. தர்காவில் பெரிய விழா நடந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டுறதெல்லாம் எப்போதுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்து தமிழர்களுக்கும் உள்ள இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே இன்னைக்கு அமைச்சர் கூட சொல்லியிருக்காங்க, எல்லா மாமன் மச்சான வாழ்ந்துட்டு இருக்கோம். கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, இதெல்லாம் அப்படியே கோர்ட் முடிச்சு வைத்ததை மீண்டும் நீ தட்டி கிளப்பாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா, இந்த தர்கா தொடர்பானவர்களோ இஸ்லாமியர்களோ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வரவன ஒருத்தனை கூட எந்த இதுவுமே பண்ணது கிடையாதுங்க. அங்கே கடை வைத்து கோவிலுக்கு தேவையான பொருட்களை இஸ்லாமியர்கள் வித்துட்டு இருக்காங்க. புரியுதா? 1-2 பேர் இருக்காங்க, இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே கடை போட்டிருப்பாங்க, பழக்கடை, தேங்காய் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. கோவிலுக்கு தேவையான அது வியாபாரம். ஆமா, அது அப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க தர்காவுக்கு போற வழியில படி இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி பாட்டி ஏதாவது வித்துட்டு இருக்கோம். அது முஸ்லீம்கள் விற்க மாட்டாங்க, இந்துக்கள் வித்துட்டு இருப்பாங்க. இந்துக்களுக்கு தான் வியாபாரம். அது மேல ஒரு சுனை எரிச்சு அங்க கொண்டு பொறி போடுவாங்க. அந்த பொறி ஊதுபத்தி. காசி விஸ்வநாதர் கோயில்ல அந்த மீன் வருமே, அந்த ஒரு அதுல அப்படியே எல்லாரும். அது திருப்பரங்குன்றம் கோயிலே மீன் இருக்கு, குளத்துல இருக்கு. அது முஸ்லிம்ஸ்லாம் உள்ள வந்து போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க. அது அங்கெல்லாம் இந்த மத ரீதியான இதே கிடையாதுங்க. இவங்க வந்து மத அரசியல் செய்து இதை அரசியலாக்கி ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குவதற்காக ஒரு பீதியை கிளப்பி மக்கள் மத்தியில் ஏதோ வந்து முருகனை வழிபடுவதை முஸ்லீம்லாம் தடுக்கிற மாதிரியும், இவங்க இப்போ இன்னைக்குதான் இந்துக்களை வழிபடுவதற்கே அந்த அரசியல் சட்டம் இல்லைன்ற மாதிரியும், அந்த கோவிலில் வந்து இப்போதான் போன வாரம் தான் போய் ஒருத்தன் தர்காவை கட்டிவிட்டான்ற மாதிரியும், யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவர் என்ன அந்த இது சமாதியில் இருக்கார் ஒருத்தர் சிக்கந்தர்ன்றவர் ஜனவரி மாதம் கொரோனாவில் செத்த மாதிரி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ண மாதிரியும், இப்போ நம்மளோட இந்துக்களோட இது பூராமே போச்சு, புனிதமே கெட்டு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. சிக்கந்தரோட வம்சாவளி கூட போய் இருக்கான்னு தெரியலப்பா, யாரும் கிடையாதுங்க. எல்லாமே ஏங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி மன்னராக இருந்தாங்க. ராஜராஜ சோழனுக்கு வம்சாவளி இருக்கா? சுந்தர பாண்டியனுக்கும் நெடுஞ்சீர் நின்ற பாண்டியனுக்கும் வந்து வாரிசு, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியனோட வாரிசு யாரா இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. நிறைய சாதிகள் சொல்றாங்க, நாங்க அதை சொல்லிக்குவாங்க, அது அவரும் சொல்லிக்கிற வேண்டியதான். இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கா. இப்போ வந்து இவங்க வந்து மத அரசியலை கோயம்புத்தூர்ல பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 20 வருஷம் பண்ணி கோயம்புத்தூர் ஓரளவு கேப்சர் பண்ணியிருக்காங்க. கேப்சர் ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து மத ரீதியான கலவரங்களை தூண்டுவதும், முஸ்லீம்களுக்கு எதிராக மதுரையில் முஸ்லீம்கள் ஜாஸ்தி. ஏன்னா மதுரையை இஸ்லாமிய மன்னர்கள், அதாவது டெல்லியிலிருந்து வந்தவர்கள், டெல்லி சுல்தான்கள் 90 வருடங்களுக்கு மேலே ஆட்சி செஞ்சுருக்காங்க தொடர்ச்சியாக. மீண்டும் அவர்களை பாண்டிய மன்னர்கள் ஜெயித்து அடியோட பேர்த்து விரட்டி விட்டு தான் இருந்திருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் கையில் மீண்டும் ஆட்சி வந்திருக்கு. அதற்கப்புறம் நாயக்கர் மன்னர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி பிரிட்டிஷ்காரன் வந்தால் அப்படி போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அந்த பழையசை தோன்றதாங்க, சுடுகாட்டை தோன்றதாங்க இவங்களுக்கு வேலையை. யாருக்கு? உங்கள் அண்ணன் ராஜாவுக்கு சுடுகாட்டை செத்து 400 வருஷம் ஆனவனை தோண்டி எடுக்கிறது, 700 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனை தோண்டி எடுக்கிறது, தோண்டி எடுத்த மதம் என்ன, ஜாதி என்னன்னு பார்க்கறது. ஸோ இதெல்லாம் இவங்க இதை வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மதுரையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விடணும்னு பார்த்தாங்க. கட்சியில் அவர்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்து மதுரை மாவட்டத்தில் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் என்ன இருந்தாலும் மாமன் மச்சான் பழகினவங்க, அந்த மாதிரி சொல்லி பழகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த மாதிரி இதுக்கே போகல, என்னென்னமோ டகால்ட்டி வேலையெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, எதுவுமே நடக்கலை. என்னொன்று இப்போ வந்து திருப்பரங்குன்றம் முருகனை கையில் எடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைய நிலையாக இருக்குது. இதை வந்து அரசியலாக்கி மதுரையில் பாஜகவை கால் ஊன்ற வைக்க வேண்டும். ஏன்னா அதிமுக வீக் ஆகிட்டே இருக்குது. மத ரீதியாக மக்களை தூண்டிவிட்டு பிளவுபடுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனையை தூண்டி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்த வைத்து அதை வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அது நடக்காது, இவங்களுக்கு தெரியாது. தர்கா வந்து ஒரு பெரும்பகுதி இஸ்லாமியர்களே ஏற்றுக்க மாட்டாங்க.
ஆமா, இப்ப நிறைய இஸ்லாமியர்கள் ஏக இறைவன், அது ஹராம். இது ஹராம், இது போகாதீங்க, என்னது இறந்தவங்களை வணங்கக்கூடாது, மனிதர்களை ஆமா, வணங்கக்கூடாது, அதுதான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் தான். அது வேற, அது ஒரு விஷயமாக இருந்தாலும் இல்ல அந்த தர்காக்கு நிறைய இந்துக்கள் போறாங்க. இல்லைங்க, அப்பாவி இந்துக்களுக்கு வந்து தர்கானா என்ன, பள்ளிவாசல்னா என்ன, ஹராம்னா என்ன, இஸ்லாமியர்களோட உண்மையான கோட்பாடுகள் என்ன, அது எதுவுமே தெரியாது. தொப்பி போட்டு தான் பாய் அவனுக்கு எல்லாருமே. அவர் வந்து சன்னியா இருந்தாலும் சியாவா இருந்தாலும் எதா இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்ல. இது ஒரு சாமி நம்ம மாதிரி, அது ஒரு சாமியா, சாமி, சாமி. அல்லாஹ் சாமி. ஆமாம், அல்லா சாமியை போய் கும்பிட்டு நம்ம போனோம்னா பொரியல்லையும் பொரியும் வச்சு இந்த மயில் இறகு வச்சு தலையில் அடிப்பாங்க. மந்திரிச்சு விட்டா குழந்தைகளை கொண்டு போய் மந்திரிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து மதுரையில் வந்து பாண்டிய வேளாளர் தெருன்னு ஒன்று இருக்குது. அதற்கு எதிர்த்து பாவசா சந்துன்னு ஒரு சந்து. அது அந்த ஏரியா எங்களுக்கு பூர்வீகம். இந்த பாவாசா சந்து, காஜிமார் தெரு, அந்த ஜங்ஷன் வந்து எங்களுக்கு பூர்வீகம். எங்களோட பூத மண்டபம்லாம் அங்கே இருந்தது. சரியா, அங்கே பூர்வீகம். அங்கே காஜிமார் வடக்கு மசூதி அந்த சைடு உள்ள சொல்றேன். வடக்குமா இதில் காஜிமார் தெருன்னு சொல்லி பெருமாள் கோயில் பக்கம். பெருமாள் கோயில் பக்கம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக காஜிமார் தெரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி 80% முஸ்லீம். அந்த அதுக்கு எய்த்து வந்து பாண்டிய வேளாளர் தெரு, கிருஷ்ணங்கோயில் தெருன்னு ஒன்று இருக்கும். அப்படி போனால் அது ஃபுல்லாக 99% இந்துஸ். முஸ்லீம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அந்த தெருவில். பாவாசா சந்து, இந்த காஜிமார் தெரு, இந்த பகுதியில் பூராமே முஸ்லீம், ஆனால் இந்துக்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப ஒற்றுமையோட ரொம்ப ஒரு இதாக ஒன்று பண்ணால் தான் இருப்பாங்க. கும்பிட்ற கோயில் வேறு, தெய்வம் வேறையே தவிர அங்கெல்லாம் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் விழாக்கெல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் நிறையா ஃபண்டிங் இது பண்ணுவாங்க. அது வந்து பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் 300-400 வருஷமாக. அதே மாதிரி நீங்கள் ரம்ஜான் காலத்துலேயும் சரி, பல விஷயத்துலேயும் சரி, இந்துக்கள் பலரும் இஸ்லாமியர்களோட அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு இது பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஒன்று பண்ணால் தான் இருப்பாங்க. தவிர ஒரு இவன் முஸ்லீமு, இவன் இந்துன்ற இதே நீங்கள் வந்து காஜிமாதர் அந்த பகுதியிலே நீங்கள் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் பார்க்க முடியாது. நாங்கள் சிறு வயதில் இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. இப்போ இதை போட்டு கிளப்பி விடுறாங்க. இதை புரியாதவர்கள் தான் அது எப்படி பள்ளிவாசல் அங்கே வந்து, அது பள்ளிவாசல் கிடையாது, தர்கா. பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. அது ஒன்று. பள்ளிவாசல் தான் தொழுகணும், தொழுகக்கூடாது. ஏன்னா அது இறந்தவர்களை புதைத்த இடம். அவர்கள் ஞானிகளாகவும் போற்றப்படுபவர்களாக இருக்கிறதுனால அதை வந்து வழிபடுறது ஒரு பிரிவினர் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு பிரிவினர் ஏற்றுக்குவாங்க. ஸோ இதை வந்து இது இந்துக்களுக்கே தெரியாது. இவங்களை எப்படி இப்போ பெண்களை கூப்பிட்டு பொய் சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா முருகன் எப்படிங்க திருப்பரங்குன்றம் அறுபடை வீடு முருகனுங்க, அங்கே வந்து முஸ்லீம் வந்து மேலே கட்டி வந்து நம்மளை விட மாட்டாங்கன்னே அந்த பெண்கள் என்ன நினைப்பாங்க, முருகனுக்கு ஆபத்தா. முருகன் கோயிலில் வந்து இப்போ பள்ளிவாசல் கேட்டேன், பள்ளிவாசல் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. சாதாரணவங்க தானே மக்கள், அவங்கள அப்பாவி மக்கள் தான் இருப்பாங்க. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா மத ரீதியாக சண்டை இழுத்து விட்டு ஒரு பகை உணர்வை ஏற்றிப்படுத்தி விட்டு அதை வாக்குகளாக மாற்றி அதில் ஜெயிச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து ஒரு ஒரு நூல் இடைவேளையில் ஒருத்தரை கொண்டு சிஎம் ஆக்கி அழகு பார்க்கணுன்றது தான் அவரோட ஆசை. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நீ இன்னைக்கு முந்தா நாள் எச்ராஜா படுற ஆசையை நான் சொல்ல வரல. 3ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் வந்தாங்கல்ல, அன்னையிலிருந்து தமிழ்நாட்டை ஏதாவது யார் பரஞ்சோதியா யாதோ ஒருத்தர், அதை வச்சு ஒரு படம், அந்த கலங்கரை விளக்கும் படம்லாம் கூட அந்த பல்லவர்கள கதை தான் வரும். இல்லை, அதுக்கு படத்தில் வர்ற கதைகள் சிவகாமி செல்வன் பல்லவர்கள் வந்தாங்க, அவர்கள் வந்து பியூர் பிராமணர்கள் அப்படின்றது இந்த மாற்று கருத்து. அப்படியா? பல்லவர். ஆமாம், தெலுங்கர்கள் வடக்கிலிருந்து வந்த பிராமணர்கள் தான். அவர்கள் காலத்துல தான் கணேசன் கடவுள், பிள்ளையார் கடவுள் அன்னைக்கு வந்துச்சுங்கிறாங்க. அவர்கள் வரையும் கிடையாது, முருக கடவுள் மட்டும் தான். அவர்கள் தான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லா விநாயகரை கொண்டு போய் ரீச் பண்ணுது பல்லவர்கள். அது சிலை வடிவமா. ஆமா, நீங்க தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னாலும் விநாயகர் இருக்கும். ஏன்னா அவன் புத்திஸ்ட், ஆனால் விநாயகரை வழிபடுவான். இவனும் புத்திஸ்ட், முஸ்லீம். யாரு? இந்தோனேஷியாவில். அவனோட கல்ச்சரே வேற, புரியுது அவங்களுக்கு. இப்போ கூட இந்தோனேஷியா அதிபர் வந்து சொல்லிட்டு போனார், இங்கே என்ன சொல்லு, இந்துக்கள் பேர் தான் வைப்பாங்க, சமஸ்கிருதம் தமிழ் கலந்த பேர் தான் அவங்க வச்சுக்குவாங்க. தமிழ் மன்னர்லாம் அங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸ்ரீ விஜயா கிங்டம், அதுதான் இந்தோனேஷியா, பழைய இந்தோனேஷியா. அதுதான் மலேசியா வரைக்கும் அவங்க. மலேசியாவில் கூட பரமேஸ்வரின்னு யாரோ ஒரு, அதான் பரமேஸ்வரன் தான் மலேசியாவை கண்டுபிடிச்ச தமிழ் மன்னன். அவன் வந்து முஸ்லீமாக மாறிட்டான்னு, அவன் வீட்டில் துரத்தி விட்டதுனால ஒரு லவ் பிரச்சனையில் போயிடுவார். இப்போ அதுக்கப்புறம் ஒரு மனம் வந்து இப்போ இது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்க எல்லாமே ஒன்று மண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி சண்டை இழுத்து விட்டு அதில் குளிர் காய்ந்து எச்ராஜா அவங்க சொந்தக்காரங்க யாரையாவது பாண்டேக்களையும் சர்மாக்களையும் யாராவது தமிழக முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் முயற்சி. ஒரு பீகாரிய முதலமைச்சராக ட்ரை பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. எப்படி உட்கார வைப்பாங்க? இப்போ எப்படிங்க பீகாரியை வந்து எப்படி மத்திய பிரதேசில் ஒருத்தனை யாதவ் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, எப்படி ராஜஸ்தானில் ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, யாருன்னே தெரியாமல் முதல் முறை எம்எல்ஏ ஆகி கட்சியில் மக்களுக்கே தெரியாத ஒரு ஆள் எப்படி உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன வடைய சொல்லுவாங்கன்னா, இந்த தேசம் ஒன்று, ஏன் ஒரு குஜராத்தி தமிழகத்தை ஆளக்கூடாதா, நீ பிரிவினைவாதி தேச விரோதி அப்படின்னு சொல்லி இவர்கள் ஜெயித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் வந்துட்டா 10 வருஷம் 15 வருஷம் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களை ஆள போறவர்கள் திராவிடர்கள்லாம் கிடையாது. ராஜஸ்தான்லேருந்து ஒரு சேட்டை கொண்டு வந்து அடகு கடை வச்சுருந்தவனை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டு போகிறாங்க. கேட்டால் அதுக்கு 4 டுபாக்கூர்களை வச்சுருப்பாங்க, சீமான் மாதிரி எச்ச பொறுக்கி திங்கிறவனை வச்சுக்கிட்டு. இது என்ன, இது ஒரே தேசம் தானே? தெலுங்கர்கள் ஆளலையா? அதான் திராவிடர்கள் ஆளலையா? ஒரு இந்தியன் ஆளக்கூடாதா? ஒரு ராஜஸ்தானி ஆளக்கூடாதா? அப்படி தாண்டா ஆளுவோம் அப்படின்னு அவனை சேட்டு என்கிற ஒரு காலத்துல அவன் செட்டி தான் சேட்டா மாறினான். அப்படி பார்த்தா அவன் தமிழன் அப்படின்னு சீமான் ஒரு வழக்கத்தை சொல்லுவான், காசை வாங்கி சொல்லுவான். இந்த மாதிரி கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு எவனையா ஒருத்தனை கொண்டு வந்து இங்கே சிஎம் ஆக்கி விட்டுருவாங்க. எப்படி சம்பந்தம் இல்லாமல் தமிழ்நாடு பொறுப்பாளர் ஒரு ரெட்டியை போட்டுருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு, உனக்கு எந்தெந்த ஊரியா தெரியும், ஒரு 10 ஊர் பேரை சொல்லுன்னா சொல்லுவேன். நீ என்ன தமிழ்நாடு பொறுப்பாளர், எங்கேயோ கடந்தவனை வாழ்ந்து போறாங்க. அது தேசிய கட்சி எப்பவுமே அப்படித்தானே பண்ணுவாங்க. அதை தான் அடுத்து சிஎம் ஆகும்போது அப்படித்தான் பண்ணுவாங்க. காங்கிரஸுமே குண்டுராவ் ஒரு இதுல வந்து பண்ணுவாங்க, அண்ணாமலை என்ன பண்ணா, அப்புறம் அண்ணாமலைக்கு விஷத்தை கொடுத்துருவாங்க, கள்ளிப்பால் கொடுத்து போட்டுருவாங்க. போட்டு எல்லாத்தையும் இங்கே பூரா ஒழிச்சு கட்டிட்டு குஜராத்ல இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவனை வந்து சிஎம் ஆக்கி விட்டுருவாங்க. அவர் குஜராத்தில் எம்எல்ஏ. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அடுத்து என்ன தெரியுமா? இதுதான் பிரச்சனை. இதுதான் தமிழ்நாட்டுக்கு குஜராத், இந்தியாவில் எங்க வேணாலும் நீங்க எம்எல்ஏ ஆகிக்கலாம். தமிழனுக்கு வாய்ப்பு கிடைக்காது பெரும்பாலும். பிளான் புரியும். ஒரே நாடு ஒரு தேர்தல் அவங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர்ல வேணாலும் நீங்க எம்பி ஆகலான் இருக்குல்ல மேலவைக்கு, அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல நீங்க எம்பி எம்எல்ஏவா இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல வேணாலும் நீங்க முதலமைச்சர் ஆகிக்கலாம். தமிழ்நாட்டில் நின்று துறைமுகம் தொகுதியிலையோ காங்கேயம் தொகுதியில ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. புல்வாமாவில் ஜெயிச்சா வந்து இங்கே நமக்கு முதலமைச்சர் உட்காருவாங்க. கேட்டால் அவர் இந்தியர், எம்எல்ஏக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, அவரை நாங்கள் முதல்வராகி கொண்டுருவாங்க. இதுதான் அவங்க ஃபியூச்சர் பிளான். அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எல்லாத்தையும் அடக்குமுறை ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏக்களை கொண்டு வந்து இங்கே மினிஸ்டர் ஆக்குவான். 2 ராஜஸ்தான் எம்எல்ஏ கொண்டு வந்து இங்கே மினிஸ்டர் ஆக்குவான். 2 உத்தரப்பிரதேச எம்எல்ஏ கொண்டு வந்து இங்கே மினிஸ்டர் ஆக்குவான். ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்குவான். தாம்பரம் நகரமன்ற தலைவர், தாம்பரம் மாநகராட்சியோட மேயர் ஆக்குவான். இதுதான் அவரோட பிளான். அதோட ஆரம்பம் தான் இந்த முருகன் தர்கா இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு அவங்களோட பிளான் என்னன்னா, ஒரு 25 வருஷத்தில் தமிழ்நாட்டில் யாரும் ராஜஸ்தானில் ஒரு எம்எல்ஏவையோ இல்லை குஜராத்தோட எம்எல்ஏவோ முதல்வராக ஆக்கணும் அப்படின்றது தான் அவரோட பிளான். கண்டிப்பாக திட்டமிட்டு வடக்கை போல இங்கே முயற்சிக்கிறாங்க. அது நடக்காதுன்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்காருன்னு நினைக்காதீங்க. இரும்பு கரம் கொண்டு மதவெறியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்கன்னு இருக்காங்க. நீங்கள் கூடுதலாக தமிழ்நாட்டையே அவங்க இந்தி மயப்படுத்துறாங்க, இந்துத்துவ மயப்படுத்துறாங்க. ஒரு குஜராத்தி சிஎம் கொண்டு வர இந்தி மயம் இந்துத்துவ மயம்ல சாதாரண மேட்டருங்க. அதெல்லாம் ஆட்டையை போடுற இது ரொம்ப சாதாரண வார்த்தையில சொல்றீங்க. இந்தியெல்லாம் வேற, அதெல்லாம் பூத்திட்டாங்க. அவங்க இந்த மாநிலத்தை ஆட்டையை போடுறது, கைக்கூலிகள்லாம் ரெடி பண்ணி சீமான் மாதிரி ஆள் அவன்லாம் வச்சு காசை கொடுத்து நாய்களுக்கு எலும்பு துண்டை போட்ட மாதிரி போட்டு பல இதை வளர்ச்சி வச்சுருக்காங்க. வச்சுட்டு மொத்தமாக அந்த ஸ்டேட்டே ஆட்டையை போட்டுது. ஸ்டேட்டையே குஜராத்தி கையிலையும் பீகாரி கையிலையும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு அரசியலை வரலாற்று பார்வையில் உண்மை எது, அப்பாவி இந்து மக்களையும் இஸ்லாமியர்களையும் இவங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த விரிவாக சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்க பிஜேபி ஐடி விங்கில் பெருமைப்படுறது பார்த்தீங்களா, எவ்வளோ கூட்டம் நாங்கள் இறக்கியிருக்கோம், பெண்கள் எத்தனை பேர் இறக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் பின்னாடி இப்படி இருக்குது, இதெல்லாம் இந்து தர்மத்தை காப்பதற்காக வந்த கூட்டங்கிறாங்க. பெண்கள் அப்பாவிகள் பாவப்பட்டவர் ஜீவன்கள், முருகனுக்கு ஆபத்துன்னு ஓடி வந்திருப்பாங்க. நீ சொல்கிற பொய்யை படித்தவனே நம்புகிறான். ஐஐடி டைரக்டர் மூத்திரம் குடிக்கிறான். அப்புறம் படிப்பறிவு இல்லாத பெண்களுக்கு என்ன இருக்குது? ஐயோ முருகனை வழி விட பள்ளிவாசலை கட்டி அக்கிரமம் பண்ணுறாங்க முஸ்லீமு,
இதே இந்த திமுக அரசு இப்போ கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த எம்பியும் ஒரு முஸ்லீம், அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் போலீஸ் கேட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணுறாங்க. இவர்களை அழித்தொழிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை லீட் பண்ணுவாங்க. லீட் பண்ணி எச்ராஜா வச்சு, எச்ராஜாலாம் நம்ப மாட்டாங்க. அந்த கூட்டம் தனி, எச்ராஜா தனி. இது வேற மாதிரி, இது கூட்டம் சேர்க்கிற ஆட்கள் வேற. படத்துல கதாநாயகியும் இருக்கும், கதாநாயகின்னு இருப்பாங்க. ஆனா இவனு அவனும் லவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அது, பிஜேபி ஸ்டோரி. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ராஜா இருப்பாரு, கூட்டம் இருக்கும். ஆனா இந்த கூட்டம் ராஜாவுக்கு வந்த கூட்டம் கிடையாது, ராஜா கூட்டிய கூட்டமும் கிடையாது. பொய் வதந்தியை கேட்டு கூட்டுற கூட்டம். இப்ப நீங்க ஸ்கூல்ல வெடிகுண்டுன்னு கிளப்பி விடாதீங்க. எந்த ஸ்கூல்லையும் எந்த முட்டா தீவிரவாதியும் இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலமாக இருந்தாலும் வெடிகுண்டு வைக்க மாட்டான். ஆனால் இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ திடீர்னு இந்த ஸ்கூலில் ஒரு சர்ச் ஸ்கூலில் வெடிகுண்டுன்னுவாங்க. அடுத்த செகண்டு அம்மா அப்பா டியூட்டிக்கு போனவன், வந்தவன், லீவு போடாதவன், லீவு தரேன் எல்லாம் அடித்து பிடிச்சி ஸ்கூல் வாசலில் வந்து குவியல் அனுப்பாங்க. பார்த்தீங்களா, பிள்ளைகளை கூப்பிட்டு போய் பதறி அடிச்சு. ஆனால் அது பொய்ன்றது இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் மனம் பதப்பதைக்கும். ஸ்கூலில் வந்து எவனா குண்டு வைப்பானா? சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் இது என்ன, இதா விஜயகாந்த் படமா? ஸோ அந்த மாதிரி வந்து கிளப்பி விட்ருவாங்க. எவனாது அது ஸ்கூல் பேரை கெடுக்கணும், இல்லை இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கலன்னு ஃபோனை போட்டு விட்ருவாங்க. அந்த காலம் இப்போ இல்லை, இப்போனா தான் ஈஸியாக பிடிச்சிருவாங்க செல்ஃபோன் நம்பரை வச்சு. அந்த காலத்தில் ₹1 காயினை போட்டு ஃபோன் பண்ணி விட்ருவாங்க. ஸ்கூலில் வெடிகுண்டு இருக்குது, 11 மணிக்கு வெடிச்சிருந்தோன்னே பிள்ளைகள்லாம் கத்திக்கிட்டு ஜாலியாக இருக்கும். வெடிகுண்டு வெடிக்க போதா நீங்கள் ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. வெடிச்சிருச்சுன்னா பிள்ளைங்க செத்துட்டா நம்மளால பிடிச்சிருவாங்க. லைனில் போங்க, எல்லாம் வரிசையில் போங்க. சாக போகிறப்ப லைனில் போங்க. அவங்க பண்ணுற அட்டகாசம், அவங்க பண்ணுற கும்பிட்டத்தனா அதை விட இருக்குது. வெடிகுண்டு வெடிச்சா யாரா சொல்கிறா, எந்த இடத்துலடா வச்சிருக்கேன், எத்தனை மணிக்கா வெடிக்குன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். சரி வெடிக்கட்டும்டா, பார்த்துக்கலாம்டா. கரெக்டாக வச்சிருக்கீங்களா, தீயை பொறுத்திட்டீங்களா கரெக்டாக, இப்படி கேட்கறத விட்டுவிட்டு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க கவர்மெண்ட் இப்போ எல்லாருமே ஒரு பதட்டமாயிடுறாங்க. அரசு அலட்சியமாக இருந்துருச்சு, நாளைக்கு வெடிகுண்டு வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி லீவ் விட்டுருவாங்க. பிள்ளைங்க ஜாலியாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், இது டுபாக்கூர் நமக்கு லீவ், அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியும். அந்த மாதிரி எப்படி ஈமிக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பிள்ளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, காலையில் 3 இட்லியும் பொடியும் வச்சு அனுப்பணும். அப்படிப்பட்ட பிள்ளை வெடிகுண்டில் செத்து போச்சு, என்ன பண்ணுறது? அது குழந்தைங்களுக்கு தெரியும். யாரோ அன்கிள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ஜாலியாக தெரியும். ஆனால் இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, லீவை போட்டு அடித்து பிடிச்சி வேலையில் இருந்தீங்க பதறி அடித்து போய் ஸ்கூலில் போய் பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த முருகனை தான் நீங்கள் பார்க்கணும். பெண்கள்லாம் பதறி அடித்து வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூலில் வெடிகுண்டு இருக்குன்னு பொருளியை கிளப்பாங்க. அந்த மாதிரி இந்த பொருளி கும்பல் பொருளியை கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த பொருளியைக்கு பயந்து இந்த பெண்கள்லாம் வந்திருக்காங்க. அடுத்த டைம் பொருளியை கிளப்பட்டோம், 3 நாள் கழிச்சு வரமாட்டாங்க, தெரியும். அது மாதிரி பேப்பரில் போட்டாங்க, டிவியில் போட்டாங்க, நம்ம சேனலில் பார்த்துட்டோம், யூடியூப்பில் பார்த்துட்டோம், இன்ஸ்டாவில் பார்த்துட்டோம். பூரா பொய், திருட்டு பயிலுங்க, நீ பொய்யை சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை கூப்பிடுங்க முருகனுக்கு வரேன். ஆனால் போப்பா உனக்கு ஒரு வேலை இல்லை, போப்பா நீ அன்னைக்கு என்னமோ முருகனை கும்பிட விட மாட்டுறாங்கன்னு ஏரியாவே இப்போ எல்லாம் மறைச்சு முஸ்லீம் வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டான், கொலை பண்ண வரான்னு ஒரு பயலை காணோம். எங்கள் வீட்டிலே 2 பேர் தர்காவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. என் மருமக கூட போன வெள்ளிக்கிழமை போய் அங்கே தர்காவுக்கு போய் இது காய்ச்சல் வந்தப்போ அங்கே தான் மந்திரிச்சுட்டு வந்தா. நீ போய் அவங்கள போய் சொல்ற, அவங்க ரொம்ப நாளாக இருக்கா, எனக்கே தெரியுமே, நீ என்னமோ முருகனை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னேன். பாப்பா அப்படின்னு கண்டிப்பா சிக்கந்தர் மலையா அந்த கிளவி எல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன். எச்ராஜா சின்ன வயசுலேருந்து ஒரு 50 வயசுலேருந்து பார்க்கும்போது இப்போ 80 வயசாக இருக்கும். 30 வருஷமாக எச்ராஜா ஃபீல்டில் இருக்காப்புல. அப்போ டிவியில் யார் காமிக்கிறான்னு கண்ணை மறைச்சி போய் பார்க்கும். யாரு இந்த இவனா சொன்னா, ஐயோ பொய்ப்பிலி பயலாச்சா இவன், நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியுமே, பொய்யா சொல்லிட்டு இருக்கான் இவன், என்னமா இருக்கான் அப்படின்னாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்தில், நான் கல்யாணம் முடிச்சு வந்த காலத்துலேருந்து இருக்கானே பொய் சொல்லிட்டு அப்படின்னு அப்படியே அந்த கிளவிகள் சொன்னோன்னே அந்த பிள்ளை வயசு பிள்ளை, அப்படியா பாட்டி உனக்கு தெரியுமா வரான்னா, எனக்கு இவனை தெரியும், 40 வருஷமாக தெரியும், பொய்க்கார பையன், பொய்ப்பிலி பையன் அப்படின்னு சொல்லிடுது. கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் கூப்பிட்டா பெண்கள் வரமாட்டாங்க. திடீர்னு இந்த ஸ்கூலில் வெடிகுண்டு பொருளி மாதிரி கிளப்பி விட்டதில் போயிருக்காங்க, பெண்கள்லாம் போயிருக்காங்க. ஏதோ நடந்துருச்சு போல், திருப்பூர் மலையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க, வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்தை காணான்ற மாதிரி ஏதோ இங்கே பரப்பி விட்டுருக்காங்க. அதுக்காக போயிருக்காங்க, இனி போக மாட்டாங்க கூப்பிட்டா. கண்டிப்பாக அந்த கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற திட்டம், மலை இந்து மலை ரைமிங்காக வச்சு கிளப்பியிருப்பாங்க. கந்தர் மலையா சிக்கந்தர் மலையாக்க திட்டம் அப்படி எதையாவனை போட்டு கிளப்பினா ஊருக்காரனுக்கெல்லாம் தெரியும். திருப்புரங்குன்றத்துக்காரெல்லாம் பார்ப்பாங்க, இந்த கர்மத்தை தாண்டா இவங்க 30 வருஷமாக போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஏன்டா இவ்வளோ கூட்டம் வந்தீங்க. இது நான் சின்ன வயசில் 14 வயசில் பூக்கடை வச்சிருந்த காலத்துலேருந்து இந்த பஞ்சாயத்தை, இந்த அர்ச்சன் சம்பத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ என்னன்னா இவ்வளோ பேர் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. சரி சரி போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நேற்று. இதுதான் திருப்பூர்ன்றதோட நிலை. அதான் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கூட திருப்பூர்ன்றதுக்காரனா இருக்க மாட்டான். அவங்களுக்கு உண்மை திருப்பூர்ன்றதுக்காரன் ஆம்பாட்டுக்கு போயிருப்பான். ஏதோ திடீர்னு கூட்டம் வராங்க, சரி நம்ம கடைகளுக்கு வியாபாரம், டீ கடைக்கு வியாபாரம் ஆகும், பூ கடைக்கு வியாபாரம் ஆகும்னு இருப்பாங்க. அங்கே ஒரு இம்பேக்டே ஏற்படுத்தாது மதுரையை பொறுத்தளவுக்கு. அவங்க தெளிவான ஆட்கள். மதுரை மக்கள் வந்து பாண்டிய மன்னர் காலத்திலேருந்தே அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க. அவங்களுக்கு தெரியும் சிக்கந்தர் மலைனா என்ன, அங்கே போய் என்ன, அங்கே என்ன பண்ணுறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு மலை கோவில் இதில் அந்த லூசு சொல்லியிருக்கு ராஜா, ராஜா ஹைலைட்டே அதுதான். இந்த சிக்கந்தர் தர்காவை பேர்த்து கொண்டு போய் அந்த சமாதியை புதைச்சு 400 வருஷம் ஆச்சுங்க. ஒருத்தனை புதைச்சா 40 நாள்லயே அவன் எலும்பு காலி. ஆமா, பண்டு பூ அது தின்னது போக அந்த எலும்பெல்லாம் மக்கி போயிடும் 40 வருஷத்துலேயே. அதாவது 3 மாசம் ஆச்சுனாலே அதே இடத்துல தோண்டி இன்னொருத்தனை புதைச்சிருவாங்க. ஆமா, 400 வருஷம் கழிச்சு அது அந்த மண்ணே இருக்காது, புதைச்சதே இருக்காது. அந்த தர்காவை தோண்டி கொண்டு போய் கோரிப்பாளையத்தில் வையின்றாங்க. கோரிப்பாளையம்னா பாகிஸ்தான்ல இருக்கு. மூதேவி இங்கே மலையில இருக்கு, அங்கே கோரிப்பாளையத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் கோயில்கள் இருக்குல்ல. சரி, 600 வருஷத்துக்கு அப்புறம் சிக்கந்தர் இருப்பாரா என்ன? சிக்கந்தர் உடம்பு எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, மண்ணே இருக்காதுங்க. மண்ணே கலப்படமாகி எதையோ ஆயிருக்குங்க. அதை கொண்டு போய் கொண்டு போய் அங்கே போய் வையினா இது என்னங்க, என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு தெரியல. சிக்கந்தர் செத்துட்டாரு, அவருக்கு ஒரு சமாதியை வச்சு விட்டாங்க. அதை இப்போ கொண்டு போய் கோரிப்பாளையத்தில் வையினா எப்படி 7.5 குட்டி விடுறாங்க பாருங்க. அங்கே ஒரு தர்கா வச்சு ஒரு போட்டிகிட்டு இருக்கு, அங்கே கொண்டு போய் இன்னொரு தர்காவை இடத்த வையினா எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காமெடியை கேட்டு இத்தனை பெண்கள் போயிருக்காங்க. இந்த வேலை வெட்டி இருந்திருக்காது, எதையா கிளப்பி போய் சொல்லி விட்டுருப்பாங்க. அந்த வேப்ப மரத்தில் பால் வடிதுன்னுவாங்க, அப்புறம் ஏசுநாதர் பால் குடிச்சாருன்னுவாங்க, மாதா பால் குடிச்சு, பிள்ளையார் பால் குடிச்சிச்சு, மாதா கேக் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கிளப்பி விட்டோன்னா பெண்கள் சாரையாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி நேற்று ஏதோ பொய்ய சொல்லியிருக்காங்க, சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. கண்டிப்பா இதற்கு பின்னால் உள்ள அரசியல், இதை பாரதிய ஜனதா மதுரையில் ஒரு காலமும் அவங்க கால் பதிக்க முடியாது. கால் பதிக்க முடியாதுன்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இந்துக்கள்ன்ற பேரில் மட்டும் கொஞ்சம் ஓட்டை டைவெர்ட் பண்ணுறாங்க சில பேரை வச்சு. அது வந்துட்டு இருக்குமே தவிர இவங்கெல்லாம் வந்து வருவாங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இவங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வர்றதை வந்து எப்படி பார்க்கணும்னா, கடற்கரை ஓரத்தில் மணலில் சின்ன பிள்ளைங்கள்லாம் வீடு கட்டி விளையாடும், கொஞ்சம் நேரம் அழகாக இருக்கும். திடீர்னு பெரிய ஆளை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அழிச்சு விட்டு போயிடும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில். பெருசாக கோபுரம்லாம் கட்டி பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும் கையெல்லாம் விட்டு, அப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய அழகாக பண்ணியிருக்காங்க. டக்குன்னு ஒரு ஆளாக வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும், திருப்பி ஜீரோவுக்கு போயிடுவாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பல்லவர்கள் வந்தாங்களோ அந்த நிலைமைக்கு போயிடலாம். அதனால் இங்கே நிலைக்க முடியாது. கண்டிப்பாக இந்த திருப்பரங்குன்றத்திற்கு பின்னால் உள்ள அரசியலை அந்த மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில் திருப்பரங்குன்றம் பாறையில் கட்டடிச்சு போய் அன்று மல்லாக்கப்படுத்த அந்த அனுபவம் தான் இன்னைக்கு மக்களுக்கு இந்த செய்தியில் உங்க சொல்ல உதவி இருக்கு. அன்னைக்கு நீ கிளாஸ் படிச்சிருந்தா கூட அது உங்களுக்கு மட்டும் பயன்பட்டு இருக்கும். ஆமா, இன்னைக்கு அன்னைக்கு கிளாஸை கட்டடிச்சுட்டு அந்த மலையில நீங்க படுத்த அனுபவம் இன்றைய ஒரு மத நல்லிணக்கத்திற்கே பயன்படுது அப்படிங்கிறது பல நாள் கட்டடிச்சு இங்கே படுத்து. அதான் அந்த அனுபவம் தான் உங்களை இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா பேச வச்சிருக்கு. எப்படியோ நீங்க கிளாஸ் கட்டடிச்சது இப்படி மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல பயன்பட்டு இருக்குங்கிறது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான தருணமா ஜீவாட்டோடைய இதை பதிவு செய்யுது. இன்னும் பல பள்ளிக்கூட கல்லூரி காலங்களில் நீங்க கட்டடிச்சதுன்னா அனுபவங்களை எல்லாம் தொடர்ந்து பதிவு செய்ய, அது சாதியற்ற மதமற்ற தமிழ் சமூகத்தை உருவாக்க அது பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க நேரத்தை ஒதுக்கி கட்டடித்து உங்க அனுபவங்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.